ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, பாலக்கீரை தொக்கு தாங்க செய்ய போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு கட்டு வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேங்க. இது நல்லா தண்ணியில 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த காம்ப மட்டும் தனியா கிள்ளி எடுத்துக்கலாம். பாலக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அது மாதிரி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டுருக்குங்க. பாசி பருப்புலாம் சேர்த்து. ஆனா தொக்கு வச்சு சாப்பிட்டதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சுங்க. இப்போ வாங்க கீரைய வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். தோலோட சேர்த்துருக்கேங்க. இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இத நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி எடுத்துக்கங்க. பழுத்த பழமா இத கட் பண்ணி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப கீரையெல்லாம் வந்து காம்ப கட் பண்ணிட்டு நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து கீரை கடையிறப்ப ஈஸியா கடைய முடியும். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த வெங்காயத்த சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்து செய்யுங்க. அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். இப்ப வெங்காயத்த நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்கிறேன். இப்ப நம்ம கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்க பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இத நல்லா கிளறி குடுத்துக்கலாம். பூண்டு அதிகமா சேர்த்து செய்றப்ப நல்ல வாசமா இருக்கும். அதனால வந்து ஒரு 10 பல்லு நம்ம பூண்டு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்ப எண்ணெயில நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயும். இப்ப மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1 ஸ்பூன் வரமல்லி தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் பொடி நான் 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இந்த டயத்துல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தபடி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம கீரை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தி கீரை வேக வைக்க வேண்டாம். ஆல்ரெடி வந்து நம்ம கீரைய வந்து நல்லா தண்ணீல அலசி வச்சிருக்கோம். இந்த தண்ணியே போதுமானது. அதனால தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப கீரையெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நீங்க கரண்டிலே வந்து நல்லா மசிச்சு குடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. கீரைய வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். ஓப்பன்லயே வந்து கீரை நல்லா வேகட்டும். எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வரட்டுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம மத்து போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நான் வந்து ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட போறேன். உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இது கூட நான் வந்து புளி சேர்க்கல. 3 தக்காளி பழம் சேர்த்தனால வந்து புளிப்பு வந்து கரெக்ட்டா இருக்கு. அதனால வந்து புளி சேர்க்கலங்க. உங்களுக்கு தேவைன்னா லைட்டா வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பாலக்கீரை தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். சுடு சாதத்துல வந்து பெரட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.